நீ எதை வேணாலும் கும்பிடு, உனக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்து மேலே நீ குலதெய்வமா, குலதெய்வத்து மேலே முழுசா நம்பிக்கை, இஷ்ட தெய்வமா, இஷ்ட தெய்வத்து மேலே முழுசா இருக்கும். இதுவா அதுவா இதுவான்னு போனீங்கன்னா யாருமே எங்கேயுமே செவி சாய்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன, நான் எல்லா சாமியும் தான் கும்பிடுறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம சொல்லிட்டு போக வேண்டியது அது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கூட எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஒரு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணணும். அப்போ தான் வந்து அது சாத்தியப்படும். இப்போ குலதெய்வத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குப்பா, அவங்க நம்மளுக்கு வந்து செயல்படுத்துகிற விதம். ஊர் காவல் தெய்வம் தான் நம்ம ஊர் தெய்வமாக வச்சுக்கிறோம் இல்லையா, திருவிழா நடத்துகிறோம் இல்லையா, அதுதான் ஊர் காவல் தெய்வம். அவங்களுக்கு ஒரு எல்லை உண்டு, அதை விட்டு குல தெய்வம், இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு லிமிட்டு தான் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி அவங்க வந்து நமக்கு எதுவும் செய்ய முடியாது, அவ்வளோதான். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் கூட சொல்லுவோம், நீ எதையை மறந்தாலும் குலதெய்வத்தை மறந்துடாதுன்னு சொல்லுவோம். இதில் தெய்வம்னு ஒன்று எடுத்துக்கிட்டு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற தெய்வம் எதாக இருக்கும்னா குலதெய்வம் மட்டும்தான். அவங்க அந்த எல்கையை தாண்டி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த இடத்துல அவங்கள கூட்டு கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. குலதெய்வம் அவங்களால அது நிவர்த்தனை கொடுக்க முடியாது. அந்த நிவர்த்தனை, ஆமா, நிவர்த்தனை பண்ற இடம் எந்த இடமோ அங்க உங்களை தள்ளி விட்டுருவாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் குலதெய்வத்துக்கு. அதான் சொல்றேன், குலதெய்வம் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க வந்தா அவங்க உன்னைய திருப்பி பார்க்க மாட்டாங்க. ஆமா, உன்னையத்தான் அங்க கொண்டு ஏன் தாயி, உன் பிரச்சனைக்கும் உன் முடிவுக்கும் உன்னையத்தான் அங்க கொண்டு போய் விட்டுருங்க. நீ அங்க நிக்காம திருப்பி இங்க வந்தீங்கன்னா நான் என்ன செய்யறது? இப்படித்தான் இருக்குங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியாது. வழிபடாம இருக்க எப்பவுமே சொல்ல மாட்டேன். குலதெய்வத்தை வந்து வணங்காம இருங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்களே சொல்ல மாட்டோம். குலதெய்வத்தை நீங்க வருஷத்துல, நீங்களாவது வருஷத்துக்கு ஒரு முறை போறோம்னு சொல்லுவீங்க, நாங்கள் குலதெய்வத்துக்கு வருஷத்துல 3 முறை போவோம்னு சொல்லுவோம். 4 மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட போவோம்னு சொல்லுவோம் குலதெய்வத்துக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு நான் மாத்திரம் போயிட்டு வரேன்னா ஆம்பளைங்க மாத்திரம் போயிடுவாங்க, இல்லைன்னா பொம்பளைங்க மாத்திரம் போயிடுவாங்க. குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு எப்போ போவாங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். சிவராத்திரிக்கு போய் எந்த சாமி கும்பிடுவாங்க? குலதெய்வத்தை எப்படி கும்பிடுவாங்க? கும்பிடவே மாட்டாங்க, கூட்டமா போயிருப்பாங்க. எப்படி கும்பிடுவாங்க நான் சொல்றேன், இல்ல நீ சொல்லு. சிவராத்திரிக்கு எல்லாரும் ராத்திரியில் எல்லா கோயிலுக்கும் போயிடுவாங்க இல்லையா? கூட்டமெல்லாம் அது ஒரு கோயிலில் இருந்துச்சுன்னா 4 ஊர் சேரும். ஊருக்கு 10 வீடுனா கூட அங்கே ஒரு 200 வீடு சேர்த்துரும் இல்லையா? அவங்க செட்டு செட்டாக ஆம்பளை ஊரா என்ன பண்ணுவாங்க, சீட்டு விளையாடுவாங்க. டானிக்கு வாங்கிட்டு போயிருக்கிறவன் டானிக்கு வாங்கி வச்சு குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இப்போ இந்த நீங்கள் பெருமா வெட்டிக்கார எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேயாவது ஏதோ நான் இப்போ உளறிக்கிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கீங்க, அங்கே அது இருக்காது. என்ன நடக்கும் தெரியுமா? எக்கா தெரியுமா, ஏதாவது சுப்பு மாலை கருப்பு மாலை எவ்வளோ ஒரிஜினல் வச்சுக்கோ, அவன் வீட்டு 4 வீட்டு போறீங்க அங்கே நடக்கும். சரியா? இல்ல சாமி, இப்போலாம் நிகழ்ச்சி வச்சிருக்காங்க, சாமியை பத்தி பிராயணம் பண்றாங்க, அதெல்லாம் வந்து ஒரு கதையே கிடையாதுப்பா. அதெல்லாம் அதை கேட்டு நீங்க அப்படி மாறிடுவீங்களா? அது முடிக்கலாம். அந்த 12 மணிக்கோ 4 மணிக்கோ பூஜை வைப்பாங்க. அப்போ மொத்தம் இந்த பொம்பளைய ஆம்பளைய ஒரு 10-20 பேர் போய் அங்கனக்குள்ள எட்டி அது கூட மறைச்சிக்கிடுவாங்க. அந்த விக்கிரகத்தை கூட முழுசா யாரும் பார்க்க விட மாட்டாங்க. ஒரு 10 பேர் தான் பார்க்கக்கூடிய, மீதியெல்லாம் மறைச்சிக்குவாங்க. பின்னாடி நிற்கிறவங்க எக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்க்க முடியாதா? மணி அடிக்கிறத பார்த்துட்டு இப்படி கும்பிட்டா கூட பரவாயில்ல, இப்படின்ட்டு உட்காந்துக்குவாங்க. இதுதான் குலதெய்வம். சிவராத்திரியில் நீங்கள் கும்பிடுறது. இதை தாண்டி அந்த மாட்டில் உட்காந்து போய் எப்போ என்ன மாதிரி ஏதோ ஒரு சாமின்னு வச்சுக்கிடுவோமே, அந்த சாமிக்கிட்ட அப்படியே மன்றாடிடுவீங்களா?
என் குடும்ப கஷ்டம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீ இப்படி இருக்கியே நான் எனக்கு அதை தீர்த்து ஏதாவது ஒரு தீர்வு கொண்டுட்டு வா செய்வான்னு மணிக்கணக்கில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க குலதெய்வத்திட்ட சொல்லுங்க. நீ எப்படி கும்பிடுவோன்னு எனக்கு தெரியுமில்லப்பா. அப்புறம் எப்படி கும்பிட்டுக்கிறோம்னா அது தனியா போனீங்கன்னா கூட சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் தனியா போனாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அந்த பூசாரி தட்டை இப்படி காட்டும் போது எப்பா அவ்வளவுதான். அப்ப கூட எப்படி பார்ப்பீங்க சாமிக்கு என்ன செய்யல கலர் அந்த சேலைக்கு மேல ஏதோ தொங்குது என்ன நெக்லஸா என்னது இப்படி பார்த்துட்டு அந்த மாட்டில் அவர் அதுக்குள்ள தட்டை முன்னாடி கொண்டு வந்துருவாரா பூசாரி அந்த மாட்டில் அதை தொட்டு அப்படி தொடச்சிட்டு அப்பாடா குலசேரி டீ காட்சி இதுதான் குலதெய்வம். இதில் எப்படி அந்த சாமி நமக்கு வரணும் சொல்லுவேன்.